Hi guys, இன்னைக்கு நம்ம வந்து classes and objects பத்தி பார்க்க போறோம். Classes அப்படினா நீங்க என்ன அப்படின்றத சொல்றது. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா, எம்ப்ளாயியா இத டிஸ்கிரைப் பண்றது தான் classes. Objectsனா என்னன்னா உங்களை எதை வச்சு ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ just ஐடியா வச்சு ரெஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுக்கிறது தான் வந்துட்டு objects. இப்போ நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து int id அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடி ஒன்று கொடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபைல் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தென் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஏபிசின்னு அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். தென் நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து நம்மளோட மெயின் கிளாஸு. ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட் டெஸ்டர்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட சின்டாக்ஸ் என்னன்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். இதுதான் வந்துட்டு சின்டாக்ஸ். இப்போ ஒரு சிஸ்அவுட்குள்ளே அந்த ஐடி நேமை ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இப்போ மேலே க்ரியேட் பண்ணியிருக்க ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸோட வேரியபிள்ஸையோ மெத்தடையோ ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான். இதுதான் வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட டெஃபினிஷன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்றது தெளிவாக சொல்லிட்டேன் இல்லையா. ஸ்டூடெண்ட்டில் வந்து ஐடி நேம் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாஸில் இருந்துட்டு நான் வந்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அங்கே உள்ள வேரியபிள்ஸை நான் வாங்குகிறேன். ஐடியும் வாங்கிட்டோம், நேமையும் வாங்கிட்டோம். இப்போது இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன் சேவ் கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு 5 ABC பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம இனிஷியலைஸ் பண்ண வேல்யூஸே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இனிஷியலைசேஷனை ரிமூவ் பண்ணிடுறோம். சரிங்களா, நேமுக்கோ ஐடிக்கோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டா இப்போ ரன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அவுட்புட் வருதான்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்ட்டுக்கு வந்து 0 அப்படின்றது ப்ரீடிஃபைண்டாக இனிஷியலைஸ் ஆன ஒன்று, ஸ்ட்ரிங்குக்கு வந்து நல் அப்படின்றதும் ப்ரீடிஃபைண்ட் இனிஷியலைசேஷன் தான். ஸோ அது வந்து கால் ஆகிக்குது. தேங்க்யூ.